லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. அதே வழியில அவரோட அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் தினமும் தமிழக மக்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. பதவிக்காக, பையனோட பணத்துக்காக, குடும்ப வருமானத்துக்காக. ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் கட்சியை காப்பாத்துவாரு, குடும்பத்தை காப்பாத்துவாரு, சம்பாதிச்சிருக்கிற சொத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு உதயநிதிய தலைவராக்கி இருக்காரு. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராய் இருப்பார். ஒரு தலைவர்னா உண்மையை பேசணும், நேர்மையா மக்களை சந்திக்கணும், உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அவங்க தான் தலைவர்களா நீடிக்க முடியும். ஆனா போன பிரச்சாரத்துல உதயநிதி என்ன பண்ணாரு? வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னார். நீட்ட ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னார்.